பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, தொலைவே மாட்டான், ஓதுவல கிடையாது, ஒன்றும் கிடையாது, நானும் எவ்வளவு மதரசால போய் சேர்த்து விடுறது அப்படின்னு புலம்புறது. அதே இளைஞனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அவன் பள்ளியோட தொடர்புல இருக்கிறான், தஅவாவோட தொடர்புல இருக்கிறான், குர்ஆனோட தொடர்புல இருக்கிறான், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்களோட தொடர்பு இருக்கிறான்னு சொன்னா இது ரொம்ப டூ மச் நீ போற. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றுவது என்பது எக்ஸ்ட்ரீமிசம் நினைச்சிட்டு இருக்காங்க. புரியுதா அவங்களுக்கு? அது ரொம்ப தீவிரமா நீ போற. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை தீவிரவாதி மாதிரி காட்டுறான், முஸ்லீம்கள் தாடி வைக்கிறவங்க எல்லாம் தீவிரவாதியா காட்டுறான், பயமா இருக்கு எனக்கு, நீனும் ஜெயிலுக்கு போயிரியோ, நீனும் அங்க போயிரியோ. அதுதான் யதார்த்தம். இந்த 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 பெற்றோர்கள் பயப்படுறதுக்கான யதார்த்தமான விஷயம் தான். அது மாதிரி தான் நீங்க நியூஸ் சேனல்ஸ் கையில் எடுத்து பண்றாங்க. புரியுதா? ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்யூனிட்டியை லேபிள் பண்றாங்க. இவங்க என்ன தீவிரவாத கம்யூனிட்டின்னு. தீவிரவாதம் எல்லா இடங்கள்ல நிறைஞ்சிருக்குது, வியாபிச்சிருக்குது. அரசியல்ல தீவிரவாதம் இல்லையா? ஆட்சி அதிகாரத்துல தீவிரவாதம் இல்லையா? வீடுகள்ல டொமஸ்டிக் ஒரு கணவன் மனைவிக்கு மேல செய்யக்கூடிய அக்கிரமும் தீவிரவாதம் தான். டொமஸ்டிக் வயலன்ஸ் இதுவும் தீவிரவாதம் தான். ஸோ தீவிரவாதம் எல்லா இடத்துலயும் இருக்குது. அது போல இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய பெயரை கொண்டு சிலர் தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனா அதுல மட்டும்தான் இருக்குதா? அந்த கம்யூனிட்டி அதுக்காக லேபிள் பண்ணுமா? ஒரு மனிதன் தாடி வைக்கிறான்னு சொன்னா அவன் தீவிரவாதி ஆயிடுவானா? தலையில தொப்பி வைக்கிறானா தீவிரவாதி ஆயிடுவானா? கரண்டை கால மேல ஆடை உடுத்தினா தீவிரவாதி ஆயிடுவானா? 5 வேளை தொழுகைக்காக அவன் நடந்து சென்ற தீவிரவாதி ஆயிடுவானா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பிறகு சொன்ன தீவிரவாதி ஆயிடுவானா? இல்ல. அப்போ பெற்றோர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புள்ள நாளை சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்காக என்னுடைய புள்ள என்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான்னா அதை பாராட்டும், அதை ஊக்குவிக்கணுமே தவிர இந்த சொசைட்டி ஒன்று சொல்லுது, இந்த சமூகம் ஒரு அடையாளப்படுத்துது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பையனுடைய நன்மையான காரியத்தை தடுக்கக்கூடாது.